ஸோ குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம ரூட் சிஸ்டம் அந்த லெசனுடைய ஃபோர்த் லெக்சர் வந்து பார்க்க போறோம். ஃபோர்த் லெக்சர் தானே? எஸ். ஸோ இந்த லெக்சர்ல வந்து நம்ம இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ போன லெக்சர்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட். ஸோ ரூட்டோடைய ஆனட்டோமி வந்து நல்லாவே பார்த்துட்டோம். ஸோ அதுல எப்படிதான் டிஷ்யூஸ்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ இந்த லெசன்ல வந்து நம்ம செகண்டரி growth பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம படிச்சது எல்லாமே வந்து பிரைமரி growth. பிரைமரியா வந்து என்னென்னலாம் கிரீனா இருக்கும் போது அந்த ரூட் எப்படி எல்லாம் growth நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யங் ரூட்ஸோடைய எல்லாமே பார்த்தோம். இப்போ கொஞ்சம் வந்து ரூட்ஸ் எல்லாமே ஓல்ட் ஆச்சுன்னா செகண்டரி growthனு ஷோ பண்ண ஆரம்பிச்சுன்னா எப்படி இது பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா ஆரிஜின் ஆஃப் லேட்ரல் ரூட்ஸ். ஸோ லேட்ரல் ரூட்ஸ் வந்து எப்படி வந்துச்சு, எப்படி வந்து அதோட ஆரிஜின் எங்க வந்து அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆரிஜின் ஆஃப் லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லேட்ரல் ரூட்ஸ் இஸ் நத்திங் பட் சைட் ரூட்ஸ். ஸோ பிரான்ச்ல இருந்து மெயின் ரூட் தான் வந்து பிரான்ச் மாதிரி. ஸோ அந்த மெயின் ரூட்ல இருந்து வர எக்ஸ்ட்ராவான ரூட் சைடு ரூட்ஸ் அது எல்லாமே தான் லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது வருதுன்னா டு இன்க்ரீஸ் ஆங்கரேஜும் அப்புறமா அப்சார்ப்ஷனும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஸோ எப்படி லேட்ரல் ரூட்ஸ் தான் என்னது, ஒரு மெயின் ரூட் இருக்கு, ஒரு மெயின் ரூட்ல இருந்து நிறைய ரூட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னா தான் பிரான்ச் மாதிரி. இதுல இருந்து நிறைய பிரான்ச்சஸா வர ரூட்ஸ் தான் வந்து என்னது லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைடு ரூட்ஸ், சைடு ரூட்ஸ் ஃப்ரம் தி மெயின் ரூட். மெயின் ரூட்ல இருந்து வர சைடு எல்லாம் எக்ஸ்ட்ராவான ரூட் எல்லாமே வந்து லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்ரல்னாலே சைடு தான். ஸோ சைடு ரூட்ஸ். ஸோ இது எதனால வருது? டு இன்க்ரீஸ் அப்சார்ப்ஷன் அண்ட் ஆங்கரேஜ். ஸோ அந்த பிளான்ட் வந்து நல்லா வந்து அங்க நிக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறமா இதோடைய அப்சார்ப்ஷன் வாட்டர் அப்புறமா மினரல்ஸ் அப்சார்ப் பண்றதுக்காகவும் இதெல்லாம் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இது எங்க இருந்து வருதுன்னா லேட்ரல் ரூட்ஸ் நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். பெரிசைக்கிள் மோனோகாட்லயே இருக்கட்டும் டைகாட்லயே இருக்கட்டும் ரெண்டுத்துலயும் எங்க இருந்து வருது? பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் எங்க இருக்கு? எண்டோஸ் டெர்மிஸ்க்கு. 1 minute, ஒரு கால் வருது. ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம். சாரி. ஸோ லேட்ரல் ரூட்ஸ் வந்து எங்கேருந்து வருது? பெரிசைக்கிள். இருந்து பெரிசைக்கிள் வந்து எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள இருக்கும். சார் நம்ம நேற்றே பார்த்தோம். ஸோ நம்ம புக் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். த ஆரிஜின் ஆஃப் லேட்ரல் ரூட்ஸ் ஆர் எண்டோஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. எண்டோஜீனியஸ்னா உள்ள இருந்து வருது. சர்ஃபேஸ்ல இருந்து வந்தா, சர்ஃபேஸ் வெளியில இருந்து வந்தா, சர்ஃபேஸ்ல இருந்து வந்தா அது எக்ஸோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்ள இருந்து வரதுனால இது என்ன சொல்லுவாங்க? எண்டோஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் எண்டோஜீனியஸ். அப்படின்னா உள்ள டீப் லேயர்ல இருந்து இன்னர்ல இருந்து இது வந்து வருது, நாட் ஃப்ரம் தி சர்ஃபேஸ். the seat of its origin. ஸோ இதோட ஆரிஜின் எங்க இருந்து வருது? பெரிசைக்கிள். அது நம்மளுக்கு வந்து போன பாயிண்ட்லயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், போன லெக்சர்லயே. ஸோ பெரிசைக்கிள் எங்க இருக்கு? எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள இருக்கு, புரோட்டோசைலம்க்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? ஸோ இந்த லேட்ரல் ரூட்ஸ் வந்து ஓகே, ஸோ புஷஸ் அவுட் த்ரூ எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ்ல இருந்து அப்படியே வெளியில வரும் இது. ஸோ எப்படி வரும்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா எண்டோடெர்மிஸ் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். எண்டோடெர்மிஸ் ஃபர்ஸ்ட் பெரிய சைக்கிள்ல தான் வரும். சாரி, பெரிய சைக்கிள்ல தான் வரும். பெரிய சைக்கிள்ல இருந்து எண்டோடெர்மிஸ், கார்டெக்ஸ், எபிப்ளமா இது எல்லாமே புஷ் பண்ணிட்டு இது வரும். கரெக்ட் தானே? ஸோ பெரிய சைக்கிள் உள்ள இருந்தா இது ஆரம்பிக்கும். எங்க ரூட்ஸ் என்னது? மெயின் ரூட்க்கு வெளியில தான் இந்த சைட் ரூட்ஸ் வரும். ஸோ இந்த பெரிய சைக்கிள்க்கு அப்புறமா என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் புஷ் பண்ணிட்டு தான் இது வெளியில வர முடியும். கரெக்டா? ஸோ எங்க என்னென்னலாம் இருக்கு? பெரிய சைக்கிளுக்கு அப்புறமா எண்டோடெர்மிஸ் இருக்கு, எண்டோடெர்மிஸ்க்கு அப்புறமா கார்டெக்ஸ் இருக்கு, கார்டெக்ஸ்க்கு அப்புறமா எபிப்ளமா இருக்கு. ஸோ அந்த எபிப்ளமால இருந்து வந்து என்னது இப்படி வெளியில வரும். ஸோ இதோடைய நெட் 1 minute, நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, நான் செக் பண்ணிட்டு வரேன்.
ஓகே. ஸோ ஓகே. இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? சத்தமா கேக்குதா? ஏதாவது ஸ்க்ரீன் ஏதாவது ஸ்டக் ஆகுதா? இல்ல மேம். இல்ல. ஓகே. ஸோ எண்டோடம் இந்த லேட்ரல் ரூட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பெரிசைக்கிள்ல வந்து வரும், பார்ன் ஆகும். அந்த பெரிசைக்கிள் எல்லாமே இது லேட்ரல் ரூட்ஸ் அது மெயின் ரூட்டை தாண்டி வெளியில தான் வரணும். மெயின் ரூட்ஸ்ல இருந்து வெளியில தான் வரணும். ஸோ இது எல்லாமே என்னது பெரிசைக்கிள் உள்ள இருக்கு. ஸோ பெரிசைக்கிளுக்கு மேல என்னென்னலாம் டிஷ்யூ இருக்கோ அது எல்லாமே தாண்டி வந்து இது வெளியில வரணும். ஓகேங்களா? ஸோ பெரிசைக்கிளுக்கு அப்புறமா என்ன இருக்கு? எண்டோடர்மிஸ், கார்டெக்ஸ், எபிப்ளமா. ஃபர்ஸ்ட் பெரிசைக்கிள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா எபி எப்படி சொல்றது எண்டோடர்மிஸ்க்கு வந்து போகும். அப்புறமா கார்டெக்ஸ், அப்புறமா எபிப்ளமா. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து அது வெளியில வந்து வந்துடும். ஓகேங்களா? லேட்ரல் ரூட்ஸா வந்து வெளியில வந்துடும். ஓகே. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஹம்ப் எங்கேருந்து பெனிட்ரேட் ஆகுதுன்னா கார்டெக்ஸ் வரைக்கும் போகுது. அதுதான் லாஸ்டா எபிப்ளமா வரைக்கும் போகும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எபிப்ளமா வரைக்கும் போகும். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் பெரிசைக்கிள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமா எங்கெங்கெல்லாம் அது வெளியில வர்றதுக்காக எல்லாத்தையும் தாண்டி வந்து போகுது. ஃபர்ஸ்ட் என்னது? இதை எழுதிக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் பெரிசைக்கிள், பெரிசைக்கிள். ஆரோ மாதிரி ஏதாவது இருக்கா? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் வந்து பெரிசைக்கிள், அதுக்கப்புறமா எண்டோடர்மிஸ், அதுக்கப்புறமா என்ன இருக்கு? கார்டெக்ஸ். அது கார்டெக்ஸ்க்கு அப்புறமா எபிப்ளமா. கரெக்டா? சோ இது எல்லாமே தாண்டி ஃபர்ஸ்ட் பெரிசைக்கிள்ல வந்து பார்ன் ஆகுது. அப்புறமா எல்லாமே கொஞ்சம் வளர வளர எபிப்ளமா வரைக்கும் போகும். எபிப்ளமா வந்து அதான் லாஸ்ட் லேயரே. எபிப்ளமாக்கு அப்புறமா அது வெளியில வந்து வந்துடும் லேட்ரல் பிரான்ச்சா. பாருங்க, பெரிசைக்கிள்ல இருந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அப்புறமா எபிப்ளமா வரைக்கும் இதுதான் க்ரோயிங் பாயிண்ட். இதுதான் வந்து க்ரோயிங் பாயிண்ட். ஸோ இந்த க்ரோயிங் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். பெரிசைக்கிள் தான் இந்த க்ரோயிங் பாயிண்ட் இருக்கு. பெரிசைக்கிள்ல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் எண்டோடர்மிஸ் வரைக்கும் போகும். ஓகேங்களா? எங்க இருக்கு? புரோட்டோசைலம்க்கு இது எல்லாமே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஜூம் இன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? புரோட்டோசைலம். புரோட்டோசைலம்குள்ள பெரிசைக்கிள். பெரிசைக்கிளுக்கு வெளியில வந்து எண்டோடர்மிஸ் சர்க்கிள். இந்த பெரிசைக்கிள் இருந்தா என்ன வரும்? நம்மளுக்கு லேட்ரல் ரூட்ஸ் வந்து வரும். ஓகே. ஸோ இந்த உள்ள இருக்குல்ல, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கனெக்ட் பண்றேன். ஸோ இதுதான் வந்து என்னது? பெரிசைக்கிள். இதுதான் பெரிசைக்கிள். இதுல சொல்லல ஆப்போசிட் டு புரோட்டோசைலம் அந்த ஒரு பாயிண்ட் சொல்லல. இதுதான் வந்து புரோட்டோசைலம். இதுதான் வந்து புரோட்டோசைலம். ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன். இதுதான் புரோட்டோசைலம். அப்புறமா இதுதான் வந்து எண்டோடர்மிஸ். அதான் டிஃபரன்ஷியேட் ஆகுதா இப்போ? ஸோ எண்டோடர்மிஸ், புரோட்டோசைலம், அதுக்கப்புறமா நம்மளுடைய பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் உள்ள இருக்கும். மேலேயும் கீழேயும் வந்து எண்டோடர்மிஸ், புரோட்டோசைலம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் ரூட் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க இருந்து லேட்டரல் ரூட்டோடைய ப்ரீ மார்டியம் இதுதான். இங்க இருந்தா அது க்ரோ ஆக ஆரம்பிக்கும். லேட்டரல் லேட்டர் த ஹம்ப் டிஃபரன்ஷியேட். ஹம்ப் ரூட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. த லேட்டரல் ரூட் டிஃபரன்ஷியேட் டு 3 ரீஜியன் ஆஃப் ரூட் அபெக்ஸ். ஸோ இதுக்கப்புறமா நமக்கு தெரியும்ல, ரூட்ல வந்து 3 ரீஜியன் இருக்கு. இந்த டெர்மாட்டோஜன், பெரிப்ளம், பிளிரோம். இது நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். இதான் வந்து அது டிஃபரன்ஷியேட் ஆகும். ஸோ ஒன்னொன்னுல இருந்து ஒன்னொன்னு க்ரோ ஆகும். ஸோ ரூட் 3 பார்ட்டா வந்து இது ஆயிருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும்ல. என்னது? ஃபர்ஸ்ட் வந்து டெர்மாட்டோஜன், செகண்ட் பெரிப்ளம், அதுக்கப்புறமா பிளிரோம். ஃபைனலா லேட்டரல் ரூட் வந்து க்ரோ ஆகி வெளியில வந்துடும். லேட்டரல் ரூட்ஸ் வந்து எத்தனை இருக்கும்? ஸோ த நம்பர் ஆஃப் லேட்டரல் ரூட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் ஜைலம். ஸோ எவ்வளவு ஜைலம் இருக்கோ அவ்வளோ லேட்டரல் ரூட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஜைலம் இருக்கோ, எவ்வளோ ஜைலமோட பண்டில் இருக்கோ அவ்வளோ லேட்டரல் ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரோ ஆகும். ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்க.
இப்போ இந்த செகண்டரி growth இன் டைகாட் ரூட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை நல்லாவே லிசன் பண்ணுங்க நீங்க. ஸோ இதை நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Okay. இப்போ செகண்டரி growth. ஸோ இந்த செகண்டரி growth இன் டைகாட் ரூட்ஸ், இந்த இந்த டாபிக்கோட நேமிங்லயே என்ன இருக்கு, இந்த செகண்டரி growth அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த செகண்டரி growthனா என்னன்னு பார்க்கலாம். செகண்டரி growth மீன்ஸ் திக்னஸ். ஸோ பிரைமரியா என்ன நம்ம க்ரோ ஆகணும், பிரைமரியா அந்த ரூட் வந்து நீளமா க்ரோ ஆனா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் growth இருக்கணும். லென்த்ல வந்து growth இருந்தா அதை வந்து பிரைமரி growth சொல்லுவாங்க. இப்போ அது நீளமா grow ஆயிடுச்சு. இப்போ அது ஒல்லியா இருந்தா அதனால வந்து சர்வைவ் பண்ண முடியாது. அதனால இது கொஞ்சம் திக் ஆகணும். திக் ஆகிறதுனாலதான் வந்து அந்த ரூட் எல்லாம் உடையாம ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்டா? சோ அதனாலதான் வந்து இது செகண்டரி growth சொல்றாங்க. பிரைமரி growth வந்து லென்த் grow ஆகுது, ரூட்டோட லென்த் grow ஆகுது. செகண்டரி growth என்னது, திக்னஸ் வந்து grow ஆகுது. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. ஸோ இன்க்ரீஸ் இன் திக்னஸ் வந்து இன்னொரு வார்த்தை கிர்த் கூட சொல்லுவாங்க. ஸோ அதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆப்ஷன்ல திக்னஸ் கிர்த் எது கொடுத்தாலும் நீங்க வந்து டிக் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதனால வந்து இந்த திக்னஸ், எப்படி வந்து இந்த திக்னஸ் க்ரோ ஆகும், எது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்ரல் மெரிஸ்டம். நம்ம பார்த்தோம்ல, அபைக்கல் மெரிஸ்டம், இன்டர் கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம். இல்ல இந்த தேர்ட் ஒன் லேட்ரல் மெரிஸ்டம் தான் வந்து செகண்டரி growthக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. ஸோ லேட்ரல் மெரிஸ்டம் தான் வந்து செகண்டரி growthக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த லேட்ரல் மெரிஸ்டம்ல இருந்து என்னென்னலாம் வரும்னா வாஸ்குலார் கேம்பியம், கார் கேம்பியம், வாஸ்குலார் கேம்பியம், கார் கேம்பியம். ஸோ இது எல்லாமே வந்து லேட்ரல் growth வந்து காமிக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரூட் க்ரோ இன் லென்த்ல க்ரோ ஆனா லென்த் வந்து எது க்ரோ பண்ணும், அபைக்கல் மெரிஸ்டம். நம்மளுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி மெரிஸ்டம் சாப்டர்ல டிஷ்யூஸ் சாப்டர்ல பாத்துருக்கோம்ல. ஸோ ரூட்டோடைய லென்த் வந்து எதனால க்ரோ ஆகுது, அபைக்கல் மெரிஸ்டம்னால. இந்த growth தான் வந்து பிரைமரி growth அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அபார்ட் ஃப்ரம் பிரைமரி growth, ரூட் வந்து திக்னஸ் விட்த் க்ரோ ஆகுதுன்னா இதை வந்து செகண்டரி growth அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். இந்த செகண்டரி growth வந்து ஒன்லி ஃபவுண்ட் இன் டைகாட். அதனாலதான் நம்மளுக்கு வந்து ரெண்டு டாபிக் கொடுத்துருப்பாங்களா, செகண்டரி growth இன் மோனோகாட், செகண்டரி growth இன் டைகாட்னு. ஸோ இது வெறும் டைகாட்ல நடக்கிறதுனால ஒரே ஒரு டாபிக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இட் பிரசன்ட் இன் டைகாட் ரூட்ஸ் ஃபார் என்னென்ன, கிராம், பி, பீன், இது எல்லாமே டைகாட் ரூட். மோனோகாட் ரூட்ல வந்து இது ஆப்சென்ட், மெய்ஸ்ல எல்லாம் இது ஆப்சென்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செகண்டரி growth வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட் எல்லாம் பார்த்தோம்ல, அது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் என்ன இருக்கும், எபிப்ளமா தான் அவுட்டர் மோஸ்ட் லேயர். அதுக்குள்ள கார்டெக்ஸ் இருக்கும். கார்டெக்ஸ் வந்து என்னது, கொஞ்சம் இதுல ஃபுல்லா பேரண்ட் கைமாசல் ஒரு நிறைய லேயர்ஸ் வந்து வந்திருக்கும். அப்புறமா எண்டோடெர்மிஸ், அதுக்குள்ள பெரிசைக்கிள், அப்புறமா சைலம், ஃப்ளோயம், அப்புறமா இந்த சைலம் ஃப்ளோயம்க்கு நடுவில் வந்து கன்ஜங்டிவ் பேரண்ட் கைமா, அப்புறமா பித்து ஒண்ணு இருக்கும். இது டைகாட்ல மோஸ்டா வந்து ஆப்சென்டா இருக்கும். அப்புறமா இதுல வந்து கேம்பியம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் வந்து இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேம்பியம் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கேம்பியம் பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இந்த கேம்பியம்ல ரெண்டு வந்திருக்கு, வாஸ்குலார் கேம்பியம், கார் கேம்பியம். ஸோ இது ரெண்டு வந்ததுக்கு முன்னாடி கேம்பியம் அந்த பார்ட் வந்தாதான் அதுல இருந்து இது டிஃபரன்ஷியேட் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த கேம்பியம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செல் பெரிசைக்கிளோடைய செல்ஸ் பாத்தீங்கன்னா இது சைலமுக்கும் அப்புறமா ஓகே. ஸோ பெரிசைக்கிளோட செல்ஸ் பாத்தீங்கன்னா சைலமுக்கும், சைலம் அண்ட் பேரன் கைமாவோட பிட்வீன் தான் இருக்கும். ஓகே. ஸோ சைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவுல வந்து ஒரு பெரிசைக்கிளோட செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், cells of pericycle opposite to xylem and parenchyma between and parenchyma between xylem and phloem become cambial cells. So என்ன சொல்றாங்கன்னா, xylemக்கும் phloemக்கும் நடுவுல, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் xylemனு வச்சுக்கோங்க, இதுதான் phloemனு வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவுல சில parenchyma cells எல்லாம் இருக்கும். இதுக்கு நடுவுல வந்து the cells of pericycle opposite xylem and parenchyma between xylem and phloem become cambial cell. So xylemக்கும் phloemக்கும் நடுவுல இந்த பெரிசைக்கிள் தான் எல்லாமே ஃபுல்லா இருக்கும்.
ஓகேங்களா? சோ பெரிசைக்கிள்ல இருந்தா கேம்பியம் வருது. இது எங்க ஃபர்ஸ்ட் க்ரோ ஆகுதுன்னா, சைலம் அப்புறமா ஃபுளோயம்க்கு நடுவுல. இது பேரு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கேம்பியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கவங்களுக்கு எழுதியிருக்காங்களா? இல்ல. ஓகே. நம்ம எழுதிக்கலாம். என்னது? கேம்பியல். இது வந்து நான் இது இப்ப என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, எப்படி கேம்பியமோட ஃபார்மேஷன் இருக்கு ஃபர்ஸ்ட்டா கேம்பியம் ஃபார்மேஷன். ஸோ கேம்பியம் ஃபார்மேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து இது என்னது சைலம். எல்லோ கலர்ல நான் பண்ணிருக்கேன்ல அது சைலம். இது வந்து ஃபுளோயம். இதுக்கு நடுவுல வந்து சில பேரன் கைமா செல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி ஆகும்? கேம்பியல் செல்ஸா மாறும். ஓகே, இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சைலம் ஃப்ளோயம்க்கு நடுவில் இது எல்லாமே பெரிசைக்கிளோட செல்ஸ் தான். செகண்டரி growth அப்படின்னு சொல்லி அந்த வேர்ட் வந்தாலே உங்களுக்கு பெரிசைக்கிள் தான் ஞாபகம் வரணுமே. சோ இந்த பெரிசைக்கிள் செல்ஸ் தான் வந்து கேம்பியமா உருவாகும். ஓகேங்களா? இது சைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் நடுவில் இருக்க அந்த பெரிசைக்கிளோட செல்ஸ். பெரிசைக்கிள் செல்ஸ் என்னது? பேரன் கைமா செல். அப்படி எல்லா செல்லும் வந்து ரூட்ல இருக்கிற எல்லா செல்லும் பேரன் கைமால் தான் மேடை இருக்கு. கரெக்டா? சோ இதுலதான் நம்ம டிஃப்ரெண்டா பெரிசைக்கிள், பெத்து, அப்புறமா வந்து எண்டோடர்மிஸ், கார்டெக்ஸ் அப்படிலாம் வந்து தனித்தனியா பேர் வச்சிருக்கோம். கரெக்டா? சோ ஒண்ணும் இல்ல, சைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிசைக்கிளோட செல்ஸ் வந்து கேம்பியல் செல்ஸா வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும். செல் வந்து அப்படியே மாறும், க்ரோ ஆகும். ஓகேங்களா? தீஸ் ஜாயின் டு ஃபார்ம் அ வேவி ரிங் ஆஃப் கேம்பியம். ஸோ இந்த கேம்பியல் செல்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து என்ன ஆகும்னா ஒரு ரிங் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதுதான் வந்து லேட்டரா இந்த கேம்பியல் செல்ஸ் வந்து என்னது எல்லாமே ஃபார்ம் ஆயிட்டு எல்லாமே டுகெதரா ஜாயின் ஆகி ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ரிங் பேர் தான் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேம்பியல் செல்ஸ்னா வெறும் செல்ஸ். ஸோ இந்த செல்ஸே வந்து ஒரு ஃபார்மேஷன், ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா ரிங் மாதிரி இதை கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டரா கொஞ்சம் வேவியா இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா கரெக்டா இது சர்க்கிளா மாறிடும். ஓகேங்களா? லேட்டரா இது சர்க்குலரா மாறிடும். இந்த சர்க்குலரான கேம்பியல் செல்ஸ் தான் வந்து கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேம்பியல் செல்ஸ் தான் வந்து கேம்பியம் உருவாக்குது. கேம்பியல் செல்ஸ் வந்து சைலம்க்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவுல இருக்க அந்த பெரிசைக்கிள் தான் கேம்பியல் செல்ஸா மாறுது. இந்த கேம்பியல் செல்ஸ் வந்து கொஞ்சம் ரிங் மாதிரி, சர்க்கிள் மாதிரி வந்து டுகெதரா ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்தாங்கன்னா இது கேம்பியமா மாறுது. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. ஸோ பாயிண்ட்ஸ், புக் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ கேம்பியம் எப்படி மாறுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. கரெக்டா? இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட் த வாஸ்குலர் கேம்பியம் அண்ட் கார்க் கேம்பியம் ஆர் செகண்டரி இன் ஆரிஜின் அண்ட் அரைஸ் ஃப்ரம் பெரிசைக்கிள். நம்ம படிச்சோம்ல, பெரிசைக்கிள்ல இருந்து என்னென்னலாம் வருது, ஆரிஜின் ஆகுது, எதோட எதெல்லாம் வந்து பேர்த் ஆகுது. ஃபர்ஸ்ட் லேட்டரல் ரூட்ஸ் பார்த்தோம். இப்போ லேட்டரல் ரூட்ஸ் உடைய கான்செப்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ரெண்டு இன்னொரு வேர்ட்ஸ் பார்த்தோம். கரெக்டா? வாஸ்குலர் கேம்பியம், அதுக்கப்புறமா கார்க் கேம்பியம். இது ரெண்டுமே எங்க இருந்து வருது? பெரிசைக்கிள்ல இருந்து. இப்போ செகண்டரி growthனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்டரி growth இஸ் ஆஸ் ஃபாலோஸ். செகண்டரி growthல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது பெரிசைக்கிள்ல தான். பெரிசைக்கிள் இருக்கிற செல் வந்து இந்த கேம்பியமா மாறும். அவ்வளவுதான். நான் வந்து டீடைல்டா சொன்னேன். ஜஸ்ட் இந்த பெரிசைக்கிள் செல்ஸ் ஃபார்ம் டைப் ஆஃப் கேம்பியம். கேம்பியமோட ரிங்கா மாறுது அப்படின்னு சொல்லி டீடைல் நான் இது வந்து ஒரே பாயிண்டா கொடுத்துருக்காங்க. நான் டீடைல்டா சொன்ன அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே. இப்போ இந்த கேம்பியமோட ஆக்டிவிட்டி வந்து பார்க்கலாம். சோ இந்த கேம்பியம் வந்து என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணுனா, இந்த கேம்பியம் சொல்றீங்களா மேம், இந்த கேம்பியம் உருவாகுது. ஏன் இந்த கேம்பியம் உருவாகுது? என்ன யூஸ்ஃபுல்னா, இந்த கேம்பியம்ல இருந்து செகண்டரி சைலம் அப்புறமா செகண்டரி ஃப்ளோயம் வந்து உருவாகும். என்னது? ஃப்ளோயம் அப்புறமா சைலம் பண்டல் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ சைலம் வந்து கொஞ்சம் உள்ள உருவாகும், ஃப்ளோயம் வந்து அவுட் சைடு வந்து உருவாகும். சோ கேம்பியம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? செகண்டரி சைலம், செகண்டரி ஃப்ளோயம். இந்த செகண்டரி சைலம் அப்புறமா செகண்டரி ஃப்ளோயம் வந்து வந்ததுனாலதான், ஃபார்ம் ஆறதுனாலதான் நம்மளுக்கு வந்து இந்த ரூட்டோடைய திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? செகண்டரி டிஷ்யூ தான் இந்த செகண்டரி சைலம், செகண்டரி ஃப்ளோயம், கேம்பியம் ரிங். இது எல்லாமே வந்து என்ன சொல்றது, செகண்டரி டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போதைக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஒண்ணுல நான் ஃபர்ஸ்ட் மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட் பண்றேன். நார்மலா செகண்டரி growthனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். செகண்டரி growthனா என்னது? கிர்த் இன்க்ரீஸ் பண்றதுனால. இப்போ நம்மளுடைய டார்கெட் என்னது? இந்த ரூட்டோடைய கிர்த் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் பெரிசைக்கிள் இருந்து ஆரம்பிக்குது. பெரிசைக்கிள் இருந்து கேம்பியல் செல்ஸ் வருது. எங்க 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 வந்து இது வருது? சைலம் அப்புறமா ஃப்ளோயம் கிரட்ல கேம்பியல் செல்ஸ் வந்து உருவாகுது. இந்த கேம்பியல் செல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி கேம்பியம் ரிங் வந்து உருவாகுது. பெரிசைக்கிள், கேம்பியல் செல்ஸ், கேம்பியம் ரிங். இந்த கேம்பியம் ரிங்ல இருந்து செகண்டரி சைலம், செகண்டரி ஃப்ளோயம்.
ஓகே. இந்த செகண்டரி சைலம் செகண்டரி ஃப்ளோயம் வந்து செகண்டரி சைலம் உள்ள இருக்கு, செகண்டரி ஃப்ளோயம் வெளியில இருக்கு. செகண்டரி சைலம் என்ன பண்ணா ஸ்ட்ரென்த் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். செகண்டரி ஃப்ளோயம் நார்மலா ஃபுட் டிரான்ஸ்போர்ட். நம்ம சைலம் ஃப்ளோயமோட ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டா? எக்ஸ்ட்ராவா ஃபார்ம் ஆறது இந்த செகண்டரி சைலம் செகண்டரி ஃப்ளோயம். இப்போ இந்த கேம்பியம் ரிங் செகண்டரி சைலம் செகண்டரி ஃப்ளோயம் இது மூணுமே சேர்த்து வந்து செகண்டரி டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அனதர் இங்க பாருங்க, another type of vascular cambium appears in the conjunctive tissue on the inner side of phloem bundle. என்ன சொல்றாங்கன்னா ஜைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் நடுவுல வந்து கேம்பியம் உருவாகுது. ஜைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் நடுவுல என்ன இருக்கு? கன்ஜங்டிவ் டிஷ்யூ தானே இருக்கு. இதுல இருந்து தான் வந்து அதான் நார்மலா நம்ம பார்த்தோம்ல, ஜைலம் ஃப்ளோயம் நடுவுல வாஸ்குலர் கேம்பியம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை வாஸ்குலர் கேம்பியம் சொல்றாங்க? நார்மலா கேம்பியம் கூட சொல்லலாம். இது ஸ்பெசிபிக்கா ஏன் வாஸ்குலர் கேம்பியம் சொல்றாங்க? எதுக்குன்னா வாஸ்குலார் பண்டிலுக்கு நடுவுல தான் இந்த வாஸ்குலார் கேம்பியம் இந்த கேம்பியம் வருது. அதனால இதை வாஸ்குலார் கேம்பியம் சொல்றாங்க. ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல, ஜைலம் ஃப்ளோயமுக்கு நடுவுல ஒரு கேம்பியம் ஃபார்ம் ஆகுது. அந்த கேம்பியம் வாஸ்குலர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் பார்த்தோம். கரெக்டா? அதான் வந்து அவங்க சொல்றாங்களே. So these two vascular cambium strip join laterally to form a ring. So இது வந்து கண்டிப்பா கேம்பியம் வந்து ரிங்கா ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேவியா இருக்கும், அதுக்கப்புறமா சர்க்குலரா ஃபார்ம் ஆகும். அதுதான் சொல்றாங்க. பட் லேட்டர் பிகம் சர்க்குலர் டியூ டு ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப். ஸோ ஏன் வந்து இது சர்க்குலர், இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கல. கரெக்டா? ஸோ ஜைலம்க்கு ஃப்ளோயம்க்கு நடுவில் வாஸ்குலர் கேம்பியம் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கேம்பியல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கேம்பியல் செல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி ஒரு வேவி ரிங்கா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். இந்த கேம்பியல் செல்ஸும் வாஸ்குலர் கேம்பியமும் ஒண்ணுதான். இந்த வாஸ்குலர் கேம்பியம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேவியா ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் சர்க்கிளா மாறிடும். ஏன் இது சர்க்கிளா மாறுதுன்னா இந்த செகண்டரி சைலமும் செகண்டரி ஃப்ளோயமும் நிறைய ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இது வந்து சர்க்குலரா மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேம்பியம் செல்ஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம். கேம்பியல் செல்ஸ் பாத்தீங்கன்னா இதுல பிரிக் மாதிரி, என்னது, செங்கல் மாதிரி ஒரு செல்ஸ் இருக்கும். இது எப்படி இருக்கும் பார்க்க? கேம்பியம் செல்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க? செங்கல் மாதிரி இருக்கும். விச் டிவைட் அண்ட் ஆட் செல்ஸ் இன் எய்தர் சைடு. ஸோ இது என்ன பண்ணுனா ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறமா வெளியில உள்ள எல்லாமே வந்து டோன்ட் ஷோ திஸ். ஓகேனா? ஸோ என்னது, ஃபர்ஸ்ட் வந்து கேம்பியம் செல்ஸ் ஜைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா பிரிக் மாதிரி இருக்கும். இந்த பிரிக் மாதிரி இருக்கிற செல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பெருசு பெருசா வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்புறமா இதுவே வந்து வெளியில உள்ளன்னு சொல்லி நிறைய செல்ஸ் வந்து ஆட் பண்ணி வெளியில உள்ள எல்லாமே வந்து இது வந்து ஃபில் பண்ணிடும். ஓகே. தீஸ் ஆடட் டுவர்ட்ஸ் பெரிஃபெரி. இந்த வெளியில உள்ள நான் சொன்னல பெரிஃபெரி, அப்புறமா சென்டர். இந்த பெரிஃபெரியில நம்ம இந்த பெரிஃபெரியில என்ன ஃபார்ம் ஆகும்னா செகண்டரி ஜைலம் செகண்டரி ஃப்ளோயம். உள்ள நான் சொல்லல இன்னர் செகண்டரி ஜைலம், அவுட்டர் செகண்டரி ஃப்ளோயம். அதுதான் சொல்றாங்களே. நான் வந்து டுகெதரா பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இவங்க வந்து பெரிய பெரிய பாயிண்ட்ஸா வந்து தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே. இந்த செகண்டரி டிஷ்யூனா என்னது? செகண்டரி டிஷ்யூ வந்து நம்மளுடைய இந்த கேம்பியம், நெக்ஸ்ட் செகண்டரி ஃப்ளோயம், செகண்டரி சைலம், இது எல்லாமே செகண்டரி டிஷ்யூ தான். சோ நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த பெரிடர்ம் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்த்தோம்? கேம்பியல் செல், கேம்பியம், செகண்டரி சைலம், செகண்டரி ஃப்ளோயம். இதெல்லாம் நாலும் க்ரோ பண்ணியாச்சு. இப்போ ஒரு புதுசா ஒரு ப்ரொடெக்டிவ்ல இப்போ இது எல்லாமே க்ரோ ஆயிடுச்சு. இது ஏதாவது வேணும்ல. சோ அதுதான் வந்து இந்த பெரிடர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. செகண்டரி growth வந்து கண்டினியூ ஆக ஆக இந்த எபிப்ளமா, கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ் இது எல்லாமே கிரஷ் ஆயிடும். என்னது, இது எல்லாமே ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல தான் இருக்கும். ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ரூட்ல தான் இந்த எபிப்ளமா, கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ் தான் இருக்கும். பெரிய சைக்கிளுக்கு அப்புறமா இருக்கிறது எல்லாமே சொல்றேன். இது எல்லாமே என்ன ஆகும்னா கிரஷ் ஆயிடும். இது கிரஷ் ஆயிட்டு ஒரே ஒரு புது ப்ரொடக்டிவ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அதான் பெரிடர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரிடர்ம். பெரிடர்ம் கொடுக்கல இங்க. இங்க இருக்கு பாருங்க, பெரிடம். இப்ப நான் என்ன சொன்னேன்? எபிப்ளமா, கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ். பெரிய சைக்கிளுக்கு அப்புறமா இருக்கிற எண்டோடர்மிஸ், கார்டெக்ஸ், எபிப்ளமா இது மூணுமே கிரஷ் ஆயிட்டு ஒரு புது ப்ரொடெக்டிவ் லேயரா ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க? பெரிடர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. செகண்டரி டிஷ்யூ. செகண்டரி டிஷ்யூனா என்னது? கேம்பியம், செகண்டரி சைலம், செகண்டரி ஃப்ளோயம் இது எல்லாமே செகண்டரி டிஷ்யூ. ஃபார்ம்ட் அவுட்டர் டு புரோட்டோசைலம். சோ பெரிசைக்கிள்க்கு அப்புறமா தான் வந்து புரோட்டோசைலம் இருக்கும். கரெக்டா ஆப்போசிட்ல தான் புரோட்டோசைலம் இருக்கும். இதுக்கு வெளியில வந்து எல்லாமே வந்து இந்த செகண்டரி டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா இது பெரிசைக்கிள் தானே வருது, இது தாண்டி தானே போகணும். கரெக்டா? தே ஆர் அவுட்டர் டு புரோட்டோசைலம்.
they differentiate into prominent primary medullary rays. That's protoxylem does not get crushed. So இந்த protoxylem வந்து அதவே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இப்ப என்னது இந்த எண்டோடர்மஸ் கிரஷ் ஆயிடுச்சு, கார்டெக்ஸ் கிரஷ் ஆயிடுச்சு, எபியூலமா கிரஷ் ஆயிடுச்சு. இது எல்லாமே கிரஷ் ஆகுதுனா இதுக்கு வந்து ஒரு பயம் வந்து ஃபார்ம் ஆயிடுது. நானும் கிரஷ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி பயந்து இதுல வந்து மெடுலரி ரேஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுது. இந்த மெடுலரி ரேஸ்னால என்ன ஆகுதுன்னா இந்த புரோட்டோசைலம் கிரஷ் ஆகாது. ஸோ புரோட்டோசைலம்க்கு வெளியில வந்து 2-3 லேயர் ஃபார்ம் ஆகுது. இதுதான் மெடுலரி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த மெடுலரி ரேஸ்னால இந்த புரோட்டோசைலம் உள்ள இருக்கிற புரோட்டோசைலம் வந்து கிரஷ் ஆகாது. ஓகே, இப்போ லேட்டரா நம்ம இப்போ கொஞ்சம் என்னது பெரிடம் பெரிடம் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இந்த பெரிடம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ பெரிடம் வந்து 3 லேயரா வந்து டிவைடா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபெல்லோஜென், செகண்ட் ஒன் ஃபெல்லம், தேர்ட் ஒன் ஃபெல்லோடம். என்னது ஃபெல்லோஜென், ஃபெல்லம், ஃபெல்லோடம், ஃபெல்லோஜென், ஃபெல்லம், ஃபெல்லோடம். ஓகே, ஸோ இது நம்ம இதுல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம், நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். எதுக்குன்னா அப்பதான் வந்து மொத்தமா இந்த செகண்டரி க்ரோத்தே வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபெல்லோஜென், இதை வந்து கார்க் கேம்பியம் கூட சொல்லுவாங்க. ஃபெல்லோஜென் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கார்க் கேம்பியம். அப்படின்னா கார்க் கேம்பியம் இந்த வேர்ட்லயே நமக்கு தெரிஞ்சிச்சு. கேம்பியம் வந்து கார்க்னா என்னது, கார்டெக்ஸ் கிட்ட வந்து இந்த ஃபார்ம் ஆன கேம்பியம் தான் கார்க் கேம்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ டெஃபினிஷன் எதுனா செகண்டரி லேட்ரல் மெரிஸ்டம் தட் அரைஸ் ஃப்ரம் தி பெரிசைக்கிள் சம்டைம்ஸ் ஃப்ரம் தி கார்டெக்ஸ். ஸோ பெரிசைக்கிள் இருந்து வர செகண்டரி லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல் மெரிஸ்டம் என்னது, பெரிசைக்கிள் இருந்து வர லேட்ரல் மெரிஸ்டம் தான் வந்து கார்க் கேம்பியம். இல்லைன்னா சம்டைம் கார்டெக்ஸ் இருந்து கூட வரலாம். என்னது, கார்டெக்ஸ்ல இருந்து கூட வரலாம். நான் இங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஓகே, என்னது செகண்டரி லேட்ரல் மெரிஸ்டம் arises from pericycle இல்லனா கார்டெக்ஸ். ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான். கார்டெக்ஸ் இல்லைன்னா வந்து பெரிசைக்கிள்ல இருந்து வர செகண்டரி லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல் மெரிஸ்டம் இல்ல, வெறும் லேட்ரல் மெரிஸ்டம் இல்ல, செகண்டரி லேட்ரல் மெரிஸ்டம். இதுதான் வந்து கார்க் கேம்பியம் இல்லைன்னா ஃபெல்லோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன, இதோட ஃபங்க்ஷன் எதுனா கார்க் அப்படின்னு சொல்லி, கார்க்னா என்னது, ஃபெல்லம். ஃபெல்லம் பேரு தான் கார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னது, ஃபெல்லமோட பேரு தான் வந்து கார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்க் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஃபெல்லம் வந்து ஃபார்ம் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது அவுட்டர் லேயர் மாதிரி. ஓகே, லைக் ஒரு ஃபேக்டரியோட மேனேஜர் மாதிரி. இதுதான் டிசைட் பண்ணும் புது வால் வந்து இந்த கார்க்கு ஃபார்ம் ஆகணுமா இல்லையான்னு சொல்லி. இந்த ஃபேக்டரியோட மேனேஜர் தான், ஃபெலோஜன் தான் நம்மளோட கார் கேம்பியம் தான் வந்து டிசைட் பண்ணும். ஓகே, இதோட ஃபங்க்ஷன் என்னது, கார்க்கு ப்ரொடியூஸ் ஆகணுமா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணும். அதுக்கப்புறமா செகண்டரி கார்டெக்ஸ் இது வந்து ஃபார்ம் பண்ணும். செகண்டரி கார்டெக்ஸ்னா இந்த ஃபெல்லோடம் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ என்னென்ன நேமு, ஃபர்ஸ்ட் கார்கேம்பியம் ஃபெல்லோஜன், கார்க் ஃபெல்லம், செகண்டரி கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் நிறைய லேயர் இருக்கு சொல்ல, இந்த கார்டெக்ஸ் இப்போ அழிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் புது கார்டெக்ஸ் செகண்டரி கார்டெக்ஸ் வர்றது தான் வந்து ஃபெல்லோடம் சொல்லுவாங்க. இது வந்து ஃபார்ம் ஆகிறதுக்காக இது டிசைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் கார்கேம்பியம் தான் ஃபார்ம் ஆகுது, தான் ஓனர். ஓனர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த எம்ப்ளாயிஸ் தான் வரணுமா இல்லையான்னு சொல்லி அதான் டிசைட் பண்ணும். ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ ஃபெல்லம், இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபெல்லம் இஸ் நத்திங் பட் கார்க். கார்க் வந்து ஃபெல்லோஜனுக்கு வெளியில வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது நம்ம வரைஞ்சுக்கிட்டே போலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும், இந்த கிரீன் கலர்ல வரைஞ்சிருக்கேன்ல அதுதான் வந்து ஃபெல்லோஜன். இதுல நான் வரைகிறேன், எல்லோ கலர்ல வரைஞ்சிருக்கேன்ல, இது வந்து என்னது, கார்க். என்னது, கார்க். இது ஃபெல்லோஜனுக்கு அப்படியே கொஞ்சம் அவுட்டர்னா ஃபெல்லோஜன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா வந்து என்னது நம்மளுடைய ஃபெல்லம் வந்து வரும். ஓகே, கார்க் வந்து வரும். கார்க் வந்து அந்த கார்க்னா நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியும். இந்த கார்க் என்னதுன்னா ஒண்ணும் இல்ல, வுட் இருக்குல்ல. ஸோ ரொம்ப ரொம்ப பழைய ரொம்ப வந்து ஓல்டான ட்ரீ எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வெளியில ஒரு லேயர் வந்திருக்கும். கரெக்டா, வெளியில வந்து அப்படியே அதை நம்ம தொட்டா நம்மளுக்கு வந்துரும். கரெக்டா கையிலேயே வந்துரும் அந்த ப்ரௌன் கலர்ல ஒரு லேயர். ஓகேங்களா, ஸோ அது தொட்டா நம்ம இது பண்ணாலே வந்து அது உடஞ்சு உடஞ்சு விழும். கரெக்டா, இதுதான் கார்க்கு. ஸோ இது டெட் செல்.
சரிங்களா? இது வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். இது ப்ரொடெக்ட் பண்ணும். இது வாட்டர் லாஸ்லயும் ஏதாவது மைக்ரோப்லாம் வருதா அப்படின்னு சொல்லி இந்த ட்ரீயை வந்து ப்ரொடெக்ட் பண்றோம். வெளியில இருக்கிற அந்த ஹார்ட் அவுட்டர் லேயர் தான் கார்க். ஓகே. ஸோ இட்ஸ் லைக் எலக்ட்ரிக் வயர்ல இந்த எப்படி வந்து இந்த பிளாஸ்டிக் இன்சுலேஷன் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி ட்ரீயோட இன்சுலேஷன் வந்து என்னது இந்த கார்க்கு தான், ஃபெல்லம் தான். ஸோ ஃபெல்லம் அதுக்குள்ள வந்து ஃபெல்லோஜன் வந்து இருக்கும். ஸோ இதுல அவுட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மீனிங் என்னதான், ஃபர்ஸ்ட் ஃபெல்லம் இருக்கும், அதுக்குள்ளதான் ஃபெல்லோஜன் இருக்கும். ஓகே, ஃபெல்லம், ஃபெல்லோஜன். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபெல்லோடர்ம். ஃபெல்லோடர்ம் வந்து தே ஆர் ப்ரொடியூஸ் இன்வர்ட் பை ஃபெல்லோஜன். ஃபெல்லோஜனுக்கு உள்ள வந்து இது ஃபார்ம் ஆகும். எப்படி சொல்றாங்கன்னா, ஃபெல்லோடர்முக்கு வெளியில வந்து இது ஃபெல்லோடம் இதுதான். இந்த ஃபெல்லோடம்க்கு ஜென் இதுனா ஃபெல்லோஜனுக்கு வெளியில வந்து நம்மளுடைய ஃபெல்லம் ஃபார்ம் ஆகும். உள்ள வந்து என்ன ஃபார்ம் ஆகும், நம்மளுடைய இந்த ஃபெல்லோடம் வந்து ஃபார்ம். ஸோ எல்லோ கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். இது அவுட்வர்ட். ஃபெல்லோஜென்க்கு வெளியில வர்றது இந்த ஃபெல்லம் கார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெல்லோஜென்க்கு உள்ள வர்றது ஃபெல்லோடம். இதை வந்து செகண்டரி கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள வர்றது செகண்டரி கார்டெக்ஸ். செகண்டரி கார்டெக்ஸ் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான லேயர். அப்புறம் வெளியில வர்றது வந்து கார்க். வெளியில வர்றது கார்க் சொல்லுவாங்க. இது வந்து ட்ரீய இந்த ஃபெல்லோஜனையும் ஃபெல்லோடமையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த அவுட்டர் லேயர் தான் கார்க். ஓகே, இந்த 3 லேயரும் என்னது, ஃபெல்லோஜன், ஃபெல்லம், அப்புறமா ஃபெல்லோடர்ம், இந்த 3 லேயரும் வந்து இந்த பெரிடர்ம்ல இருக்கிற டைப்ஸ். ஓகே, டுகெதரா ஃபார்ம் ஆகி பெரிடர்ம் ஆகும். இதுதான் ப்ரொடெக்டிவ் தான் இதோட ஃபங்க்ஷனு. Finally, the primary tissue outside the developing cork are sawed off. So இதுல primary tissue எதுவுமே இருக்காது. எண்டோடர்மிஸ், வேற என்ன இருக்கு, எபிப்ளமா, கார்டெக்ஸ், இது எல்லாமே வந்து அழிஞ்சு செகண்டரி கார்டெக்ஸ், பெரிடம் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த லெசன் வந்து ஓவர். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா வந்து இந்த லெசன் வந்து நம்ம 4 லெக்சர்லயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்மால் லெசன் தான். ஒன்னும் இல்ல, ரூட் சிஸ்டமோடய வந்து இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரிவிஷன் வந்து பண்ணலாம். டயக்ராம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிள் டயக்ராமா உங்களுக்கு வந்து தரேன். அதனால தான் இந்த டயக்ராமா உங்களுக்கு டயக்ராம் வந்து நான் அவ்வளவா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கல. இதுக்குலாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கத்துக்கணும்னு. ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய இந்த செகண்டரி ரூட், செகண்டரி growth ரிவைஸ் பண்ணலாம். Okay, தெரியுதா? ஓகே, ஸோ ரிவிஷன் பண்ணலாம். செகண்டரி growth தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து செகண்டரி growth அப்படின்னா என்னது? செகண்டரி growth இஸ் நத்திங் பட் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த செகண்டரி growth வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் நடுவுல இருக்கிற சில செல்ஸ், பெரிசைக்கிளுடைய செல்ஸ், இது வந்து நம்மளுடைய கேம்பியல் செல்ஸா வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். இந்த கேம்பியல் செல்ஸ் இது வந்து ஜைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும், ஜைலமும் ஃப்ளோயமும் வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாஸ்குலார் பண்டிலுக்கு நடுவுல வந்து ஃபார்ம் ஆகுறதுனால இது வாஸ்குலார் கேம்பியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாஸ்குலார் கேம்பியல் செல்ஸ் வந்து ரிங் மாதிரி ஃபர்ஸ்ட் வேவி ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா டோட்டலா சர்க்குலர் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இதுதான் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது கேம்பியம். செல்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது கேம்பியல் செல்ஸ் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா, சோ இந்த கேம்பியம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து செகண்டரி சைலம், செகண்டரி ஃப்ளோயம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, இதனாலதான் சர்க்குலரா மாறுது. செகண்டரி சைலம் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக, ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்றதுக்காக உள்ள வந்து ஃபார்ம் ஆகும். ஃப்ளோயம் வந்து வெளியில வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இப்போ கேம்பியமோட திங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கேம்பியம்க்கு எல்லாத்துக்கும் வெளியில இந்த எபிப்ளமா, கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ், இது மூணுமே அழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் பெரிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிடம்ல 3 பார்ட் இருக்கு. ஃபெல்லோஜன், ஃபெல்லம், அதுக்கப்புறமா வந்து ஃபெல்லோடர்ம். இந்த ஃபெல்லோஜன் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். இது பேர் கார்க் கேம்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கார்க் கேம்பியம்க்கு அப்புறமா கார்க் கேம்பியம்க்கு வெளியில வந்து கார்க் ஃபார்ம் ஆகும். அதுதான் ஃபெல்லம். உள்ள வந்து ஃபெல்லோடர்ம் ஃபார்ம் ஆகும். ஃபெல்லோஜன் தான் ஒரு இது என்ன சொல்றது, பேஸ் மாதிரி. சோ இந்த பேஸ்க்கு மேல வந்து ஃபெல்லம் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பேஸ்க்கு கீழே உள்ள வந்து ஃபெல்லோடர்ம் வந்து ஃபார்ம் ஆகும்.
இந்த ஃபர்ஸ்ட் ஃபெல்லோஜன் பேஸ் வந்து பார்த்தலாம். இதோட இன்னொரு பேர் வந்து கார்க் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது இந்த கேம்பியல் செல்ஸ் வந்து கார்டெக்ஸ்ல இருந்து வருதுன்னா அதான் கார்க் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, இதோட மீனிங் என்னது, பெரிய சைக்கிள்ல இருந்து சில செகண்டரி லேட்டரல் மெரிஸ்டம் வந்து வந்துச்சுன்னா இதுதான் கார்க் கேம்பியம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த ஃபெல்லோஜன் தான் என்ன டிசைட் பண்ணோம், ஃபெல்லம் வந்து ஃபார்ம் ஆகணுமா இல்லையா, ஃபெல்லோடெர்ம் வந்து ஃபார்ம் ஆகணுமா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். இது இருந்தா தானே அது வரும், இது இல்லைன்னா இது வரவே வராது. கரெக்டா? இப்போ ஃபெல்லம்னா வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர், இது டெட் செல்லால வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து ஃபெல்லோஜெனியோ ஃபெல்லோடர்மியோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், உள்ள எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த ட்ரீயை. ஓகே, லைக் அவுட்டர் இன்சுலேஷன் ஆஃப் அன் எலக்ட்ரிக் வயர். இப்போ ஃபெல்லோடம் வந்து ஃபெல்லோஜனுக்கு உள்ள இருக்கும். இது என்ன பண்ணும்னா ஃபுட் ஸ்டோர் பண்றதுக்காக இது எல்லாமே அதெல்லாம் பார்த்துக்கும். ஓகே, இட்ஸ் லைக் அவுட்டர் கவரிங் உள்ள இருக்கிற அந்த ஃபோம் பேடிங் தான் வந்து இந்த ஃபெல்லோடம். ஸோ பெரிடம் இஸ் ஈக்குவல் டு ஃபெல்லம், ஃபெல்லோஜன் பிளஸ் ஃபெல்லோடம். ஓகே, இது மூணுத்தையும் ஆட் பண்ணா பெரிடம் வந்து வந்துடும். எதனால வருது, எண்டோடர்மிஸ், பிரைமரி டிஷ்யூ எல்லாமே, எண்டோடர்மிஸ், கார்டெக்ஸ், எபிப்ளமா இது எல்லாமே கிரஷ் ஆயிட்டு புது அவுட்டர் ப்ரொடெக்டிவ் லேயர் வருது. அதுதான் என்ன சொல்றது, பெரிடம். ஸோ படிச்சாச்சா? ஸோ ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. என்னதுன்னா, ஏன் செகண்டரி growth மோனோகாட் ரூட்ல வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா மோனோகாட் ரூட் எக்ஸாம்பிள் மெய்ஸ் இதுல நிறைய வாஸ்குலர் மண்டல் இருக்கு, நம்ம பார்த்தல போன கிளாஸ்லயே. ஸோ பென்டா சாரி பாலிஆர்ச், பாலிஆர்ச்னா இது நிறைய சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கு, அதான் நிறைய வாஸ்குலர் பண்டில் வந்து இருக்கு, ரிங் மாதிரி அரேஞ்ச் இருக்கு. அதனால கேம்பியம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து சைலமும் ஃப்ளோயமும் நடுவில் வந்து ஃபார்ம் ஆகாது. நிறைய இருக்கிறதுனால இதுக்கு நடுவில் வந்து ஸ்பேஸே இருக்காது ஃபார்ம் ஆகுறதுக்காக. அதனால கேம்பியமே ஃபார்ம் ஆகலைன்னா எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ ரூட் வந்து அப்படியே பழையபடியே இருக்கும், திக்கெல்லாம் ஆகாது. ஓகே, ஸோ இந்த செகண்டரி growthோட இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் செகண்டரி growth நடக்குதுன்னா, நல்லா ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து ரூட்டுக்கு அந்த செடிக்கு வந்து ப்ரொவைட் பண்றதுக்காக, வாட்டர் ஃபுட் எல்லாமே நல்லா வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக, நல்லா வந்து கண்டக்ஷன் நல்லா டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக, ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்காக, அப்புறமா ஃபுட்டு வந்து ஸ்டோர் ஆகிறதுக்காக, இந்த 4 ஃபங்க்ஷன், மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட்டு, ப்ரொடெக்டிவ் லேயர், அப்புறமா ஃபுட், ஸ்டோர் ஃபுட். ஓகே, ஸோ லேட்ரல் ரூட், கேம்பியல்ஸ், பேசைக்கிள் இருந்து கேம்பியல் செல், கேம்பியம், வேற என்ன இருக்கு, செகண்டரி சைலம், செகண்டரி ஃப்ளோயம், பெரிடம், ஃபெல்லோஜன், ஃபெல்லம், ஃபெல்லோடம், இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்தாச்சு. இப்போ இந்த லெசனுடைய இது சம்மரி பார்த்துலாம் இன்னைக்கு. ஸோ சம்மரி பார்த்துட்டு நாளைக்கு பிஒய்க்யூ செஷன் வந்து வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஒரு புது இனிஷியேட்டிவா ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம, பிஒய்க்யூ செஷன். ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க இன்னைக்கு வந்து வீட்டுக்கு போன சாரி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து இந்த ரூட் சிஸ்டம் லெசன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதோட மீனிங் என்னதுன்னா நான் சொல்றது, 4 லெக்சர் இருக்கு கரெக்டா. ஸோ 4 லெக்சரும் 1 hour 4 hours. ஸோ இந்த லெக்சர் உங்களுக்கு சுத்தமா புரியவே இல்லை, நான் வந்து அவ்வளவா நல்லா கவனிக்கல அப்படின்னு சொல்லி இந்த 4 லெக்சரும் நீங்க மறுபடியும் ரீ வாட்ச் பண்ணுங்க. ஸோ ரீ வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா இல்லைன்னா இந்த லெக்சர் நல்லாவே புரிஞ்சுச்சு அப்படின்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஸோ எப்படி வந்து நீங்க படிக்கணும்னு சொல்லி நான் வந்து ஒரு ஆர்டர் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து லெக்சர் வந்து நல்லா பார்த்துருக்கணும். லெக்சர்னா நான் கிளாஸ் எடுக்கனால அதை நீங்க அட்டன் பண்ணிருக்கணும். செகண்ட் வந்து இந்த நீங்க அட்டன் பண்ண கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியலன்னா இதை வந்து மறுபடியும் பார்க்கணும். ஸோ எனக்கு எல்லாமே நான் நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு கிளியரா கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சுச்சுன்னா லெக்சர்லாம் பார்க்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேர்ட் ஒன் என்ன பண்ணணும்னா, புக்கு ரீட் பண்ணும், புக்கோட பாயிண்ட்ஸை ரீட் பண்ணும், மெமரைஸ் பண்ணும். புக் ரீட் பண்றது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா சம்மரி டீடைல்டு நோட்ஸ் நான் உங்களுக்கு எல்லா லெசனுக்கும் அனுப்புறேன் கரெக்டா, அந்த நோட்ஸ் ரீட் பண்ணுங்க, முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லா பாயிண்ட்ஸும் இதுலயே கவர் ஆயிடுச்சு. ஸோ நீங்க லெக்சர் பார்த்தாலே உங்களுக்கு மோர் தென், லெக்சர் பார்த்துட்டு இந்த சம்மரி நோட்ஸ் படிச்சாலே மோர் தென் என்ன, புக்கே படிக்க தேவையில்லை. ஓகேங்களா, எதுக்குமே இந்த புக்கோட பாயிண்ட் தான் இந்த சம்மரி நோட்ஸ்லயும் இருக்கு. ஓகே, இந்த புக் வந்து பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க, சம்மரி நோட்ஸ்ல பாயிண்டா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் லெக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா ரீ வாட்ச் பண்ணணும். தேர்ட் ஒன் புக் படிக்கணும். யாருக்கு வந்து புக் படிக்க ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, புக் படிச்சாலே எனக்கு வந்து
அவ்வளவா கிளாரிட்டி கிடைக்காது. அந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு சம்மரி நோட்ஸ். சம்மரி நோட்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அசைன்மெண்ட்ஸ் டோட்டலா வந்து 5 இன்டெக்ஸ் கொஸ்டின் இருக்கு. அந்த 5 இன்டெக்ஸ் கொஸ்டினோட ஆன்சரும் நீங்க வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நீங்க எழுதி, நான் வந்து வெறும் வந்து எனக்கு சொன்னாலே வந்து ரிவைஸ் ஆயிடும், பார்த்தாலே ரிவைஸ் ஆயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எழுதி பார்க்க தேவையில்ல. யாருக்கு வந்து எழுதி பார்த்தாதான் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்களோ அதை வந்து நீங்க எழுதி அசைன்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப டைம் கிடைக்கலன்னா அசைன்மெண்ட் வந்து பண்ண தேவையில்லை. ஒரு நாள் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அசைன்மெண்ட்ஸ் இந்த இன்டெக்ஸ் கொஸ்டின் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, நான் நான் சொல்றேன் பிஒய்க்யூஸ், அது வந்து நீங்க நாளைக்கு வந்து அட்டென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்க உங்களுடைய ஒர்க் என்னதுன்னா இந்த லெசன் ரூட் சிஸ்டம் லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். டெர்மினல் எக்ஸசைஸும் கொஞ்சம் பாருங்க. ஸோ ரூட் சிஸ்டம் லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நான் ரூட் சிஸ்டம் லெசனுடைய கஹூட் குவிஸ் வந்து அனுப்புறேன். ஓகேங்களா? ஸோ கஹூட் குவிஸ் அனுப்புறேன், அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வந்து பிஒய்க்யூஸ் நீங்க வந்து ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணணும். நான் கேட்பேன் இது என்னது இது என்னதுன்னு சொன்னா நீங்க வந்து ஆன்சர் பண்ண வந்து நீங்க அவ்வளவு வந்து ட்ரெயின் ஆயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களால பண்ண முடியுமா? எஸ், ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. சாமுவேல், மரியம், கேக்குதா வாய்ஸ்? சாட்ல கூட பண்ணலாம், உங்களுக்கு வந்து மைக் ஒர்க் ஆகலன்னா. எஸ், ஹலோ, கேக்குதா? பண்ண முடியுமா உங்களால இந்த ஒர்க் இன்னைக்கு? எஸ் மேம், ஓகே. எஸ் சாமுவேல், உங்களால பண்ண முடியுமா? எஸ் மேம், ஓகே. ஸோ ட்ரை பண்ணுங்க. ரூட் சிஸ்டம் லெசன் ரொம்ப ஈஸி தான். இன்னைக்கு வந்து நான் இந்த சாப்டருடைய டயக்ராம்ஸ் எல்லாமே சென்ட் பண்றேன். மோஸ்டா சம்மரி நோட்ஸ்ல இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த சாப்டர் நாளைக்கு வந்து நம்ம டயக்ராம்ஸ் ரிவைஸ் பண்ணலாம், பிஒய்க்யூஸ் வந்து முடிச்சிடலாம். ஓகே, நாளைக்கும் சம்மரி வச்சுக்கலாமா? நாளைக்கு அப்பதான் கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து சம்மரி நம்ம வச்சுக்கலாம். நாளைக்கோட செஷன் என்னதுன்னா சம்மரி பிஒய்க்யூ. ஸோ இந்த 1 வீக்ல நம்ம 1 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1 வீக் கூட இல்ல, 1 வீக் மோர் தென் லெஸ் தென் 1 வீக். ஸோ 1 வீக்குள்ள வந்து நம்ம இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ இதுக்கப்புறமா வர சாப்டர்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா போட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும். அது வந்து நீங்க ரொம்ப ரொம்ப இதெல்லாம் இதுக்குன்னா அதுல எல்லாமே புது டேர்ம்ஸ் இருக்கும், ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், மேப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்க கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுல வந்து நிறைய புது புது டேர்ம்ஸ் இருக்கும், நிறைய கெமிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்கும். அந்த கெமிக்கல் டேர்ம்ஸ்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. அதுல வந்து நீங்க எவ்வளவு கிளாஸ் நான் ரொம்ப ஸ்லோவா தான் எடுப்பேன் அந்த லெசனை. அந்த லெசன் வந்து ரொம்ப 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 ஸ்லோவா எடுப்பேன். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். ஸோ நாளைக்கு, ஸோ இன்னைக்கான ஒர்க் என்னது? ஃபர்ஸ்ட் லெக்சர் எல்லாம் நல்லா கிளியரா வந்து தெரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். சம்மரி நோட்ஸ் வந்து நான் அனுப்புவேன் இன்னைக்கு, அதை நீங்க வந்து படிச்சிடணும். மெமரைஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து மெமரைஸ் பண்ண எப்படி எனக்கு மெமரைஸ் பண்ண தெரியாது மேம், எத்தனை வாட்டி மெமரைஸ் பண்ணாலும் டேர்ம்ஸ்லாம் நான் மெமரைஸ் பண்ண எனக்கு மறந்து மறந்து போகுதுன்னா, ஒரு டேர்ம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பியம்னு எடுத்துட்டேன்னா அதோடைய டெஃபினிஷன் எடுத்துட்டேன்னா அது வந்து 5 டைம்ஸ் வந்து நீங்க சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து 2 டைம்ஸ் வந்து எழுதி பார்க்கணும். அப்போதான் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ மெமரைஸோட ட்ரிக் இதுதான். ஸோ மெமரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா புது புது டேர்ம்ஸ். மேம் வி ஷுட் ட்ரா ஆல் தீஸ் டயக்ராம்ஸ் இன் எக்ஸாம், தே சீம் எ பிட் காம்ப்ளெக்ஸ் இன் புக். டயக்ராம்ஸ் மோஸ்டா கேட்க மாட்டாங்க. நான் நீங்களே பாக்குறீங்களா எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த டயக்ராம்ஸ். டயக்ராம் கொடுத்துட்டு இதோட இந்த டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டு இதை வந்து நேம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நேம் இந்த டயக்ராம்ல ஆரோஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த ஆரோ எம்டி ஆரோஸ் கொடுத்துட்டு அந்த 1 2 3 எல்லாம் ஏபிசிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வாட்ஸ் ஏ வாட்ஸ் பி, ரைட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ, ரைட் த ஃபங்க்ஷன் ஆஃப் பி, அந்த மாதிரி கேட்பாங்க. டயக்ராம் வரைய சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த டயக்ராம்ல என்னென்னலாம் இருக்கு நான் சொன்னேன். நாளைக்கு வந்து சம்மரி, டயக்ராம், பிஒய்க்யூஸ் இது 3 தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணாம நான் புது டயக்ராம்ஸ் வந்து எடுத்துட்டு வரேன். எப்படின்னா கொஞ்சம் கார்ட்டூன் மாதிரி இருக்கிற டயக்ராம், அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப. ஓகே, எஸ், டவுட் ஏதாவது இருக்கா? காட் இட், ஓகே. ஸோ டவுட் ஏதாவது இருக்கா இந்த லெசன்ல? ஸோ நான் சொன்ன ஆர்டர் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் லெக்சர், செகண்ட் சம்மரி நோட்ஸ் இல்லைனா புக்கு, தேர்டு டெர்மினல் எக்ஸசைஸ், ஆல் தி இன்டெக்ஸ் கொஸ்டின் வந்து நீங்க ட்ரை பண்ணணும்.
இது 3 பண்ணாலே நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் மைக் எல்லாமே ப்ராப்பரா வச்சுக்கோங்க. சேட் எல்லாமே ப்ராப்பரா வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா நெட் எடுக்கிற இடத்துல வந்து போய் உட்காருங்க. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் நாளைக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஓகே? இன்னைக்கு கிளாஸ் சென்ட் பண்ணிக்கலாமா நம்ப? எஸ். யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. எஸ் மேம். ஓகே, இன்னைக்கு இந்த லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன்ல, சம்மரி, டயக்ராம், பிஒய்க்யூஸ் இது 3மே நான் பண்ணுவேன். உங்களோட ஒர்க்கை நான் வந்து சொல்லிட்டேன் என்ன பண்ணணும்னு. அதை நீங்க ஃபாலோ பண்ணா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல வந்து நான் வந்து என்னோட ஒரு மெத்தட் இருக்கு, ஆர்டர் இருக்கு, அந்த ஆர்டர்ல படிச்சாதான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது கூட நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.